ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா எப்படி வந்து பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பென்ட்ரைவ் வந்து சிஸ்டத்தில் போட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பென்ட்ரைவ் போட்டாச்சு. இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நோட் பேடில் வந்துட்டு இந்த கமாண்ட் வச்சுருக்கேன். இந்த கமாண்ட் மூலிமா தான் நம்ம வந்து பூட்டபிள் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு உங்கள் மவுஸை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அட்மின் இருக்குல்ல, இதைத்தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணி டிஸ்க்பார்ட்டை வந்து இதில் போட்டுருங்க. கொடுத்துட்டு என்டர். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு, உங்கள் ஹார்ட் டிஸ்கோட லிஸ்ட் என்னங்கிறது ஃபுல்லாகவே இதில் காட்டிடும். இதில் தான் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணி போகிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு கமாண்டில் வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர் நேம் என்ன, மைக்ரோசாஃப்டாங்கிறது சிம் டீட்டெயில்ஸ் மட்டும்தான், ஒரு வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது. இப்போ இந்த கமாண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ லிஸ்ட்டு டிஸ்க் வந்து கொடுத்துருங்க. இப்போ இதுதான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான பிளேஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டு இது இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுடைய சி டிரைவ். உங்கள் பென்ட்ரைவ் வந்து டிஸ்க் 1. இப்போ உங்களுக்கு வந்து தெரியல, நான் வந்து 4-5 ஹார்ட் டிஸ்க் வந்து வச்சுருக்கேன், இதில் எது பென்ட்ரைவ்னு உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணால் உங்கள் டிஸ்க் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்துட்டு மேலே ஒரு டிஸ்க் 0ங்கிறது, டிஸ்க் 1ங்கிறது பென்ட்ரைவ். ஏன்னா நான் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருக்கனால ரெண்டாவது டிஸ்க் 1ஆக இருக்கிறது பென்ட்ரைவ்ங்கிறது எனக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 4-5 ஹார்ட் டிஸ்க் வந்து இந்தமாதிரி வரிசையாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த பென்ட்ரைவ் வந்து லாஸ்ட்டாக போடுறீங்களோ நீங்கள் வந்து இதில் வந்து டிஸ்க் 1, டிஸ்க் 2, 3ங்கிறது வரும். அதை மட்டும் நீங்கள் போட வேண்டியது இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இது இங்கே மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பென்ட்ரைவ் வந்து 32 ஜிபின்னா கொஞ்சம் கம்மியாக தான் காட்டும், 28 ஜிபி இருக்குது. இதுதான் வந்து பென்ட்ரைவ். ஓகே, இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இதை செலக்ட் டிஸ்க்குங்கிறத காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடணும். சாரி, இதில் கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து செலக்ட் பண்ணுங்கள். எப்படின்னா இதுதான், இது என்னவா இருக்குது, டிஸ்க் 1 தானே பென்ட்ரைவ், அதனால் டிஸ்க்கு 1 கொடுத்துட்றேன். ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு 1. ஜஸ்ட் இதை செலக்ட் டிஸ்க் கொடுத்துட்டு டிஸ்க் 1 கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட்டு கமாண்ட் வந்து கிளியர். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட்டு கொடுத்துரும். இப்போ என்ட்ரு. க்ளீன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ரியேட் பார்ட்டிஷன். இதுதான் நம்ம பூட்டபிள் பண்ணுறதுக்கான கமாண்ட். இப்போ கண்ட்ரோல் V. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் கொடுக்குறோம். எல்லாமே காப்பி பேஸ்ட்டு தான். இங்கே ஒன்று மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கண்ட்ரோல் V கொடுத்துட்டு என்ட்ரு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்மேட். இப்போ அதே மாதிரி காப்பி பண்ணி ஜஸ்ட் இங்கே நான் வந்து கண்ட்ரோல் V கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு அசைன். இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல் V கொடுத்துட்டு எஸ் கொடுத்து, எவ்வளோ. இப்போ ஃபுல்லாக முடிஞ்சது. நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த லாஸ்ட்டு கமெண்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஸ்பார்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து அசைன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது, மவுண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. இப்போ இதில் உங்களுக்கு தெரியாது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிட் கொடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து பூட்டபிள் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை நான் வந்து எக்ஸிட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்றேன். இந்த எல்லா கமெண்ட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இதையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் எந்த OS போடுறீங்களோ அந்த ISO ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் ரேர் ஃபைல் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க.
ஓகே, இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது எல்லாமே காப்பி பண்ணிடுங்க. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு ஐஎஸ்ஓ ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை இப்போ உங்கள் பென்ட்ரைவில் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் விட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ காப்பி ஆகி முடிய போகுது. இப்போ காப்பி ஆயிடுச்சு. இப்போ உங்கள் சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்கள் கீபோர்டில் F12 வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஜிகாபைட் போர்டில் வந்துட்டு பூட்டபிள் வந்து F12, பட் உங்கள் சிஸ்டத்துக்கு வந்து மாறும். F10 F11ங்கிறது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து F12 வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பூட்டபிளுக்கு. இப்போ பூட்டபிள் ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்கேன் டிஸ்க்குங்கிறது பென்ட்ரைவ். இப்போ அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் பூட்டபிள் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்துட்டு எந்தவித சாஃப்ட்வேரும் இல்லாத கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாகவே வந்து பூட்டபிள் பண்ணுறது. இந்த ஆப்ஷன் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த கமாண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.